நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். அதை எப்படி கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், இதெல்லாம் எப்படி நாம் பெற்று அனுபவிப்பது வாழ்க்கையிலே என்பதை குறித்து உங்களுக்கு விவரமாக பல வாரங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு போதனை. ஆசீர்வாதத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதில் ஒரு மனுஷனுடைய சரித்திரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு மனுஷனுடைய சரித்திரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அவனுடைய விசுவாசமும் அவனுடைய ஆசீர்வாதமும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். சில அற்புதமான காரியங்களை இங்கே பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகிறார்களவா. போனால் சோதோமில் போய் லோத்து குடியிருக்கிறான். அங்கே பல ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்து சோதோமை கொள்ளையடித்து இவங்களுடைய வெள்ளி பொண்ணு ஆண் பெண் எல்லாரையும் சிறையாக கொண்டு போயிட்டாங்க. சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டார்கள் சில ராஜாக்கள். வந்து ஒருத்தன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த 318 பேர் இராணுவ வீரர்கள் இல்லை, இவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு போய் 4-5 ராஜாக்கு எதிராக போய் ஒரு பெரிய யுத்தத்தையே பண்ணி இந்த 318 பேரை வச்சு ராஜ்யங்களை வென்று அவளிடத்துலேருந்து வெள்ளி பொண்ணு கொள்ளை கொண்டு போன அத்தனை காரியங்களை ரிட்ரீவ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கொண்டு வருகிறான். கவனிங்க, தன் சகோதரன் சிறையாய் கொண்டு போகப்பட்டது ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கவனிக்கணும், ஏன் அப்படி ஒரு 5 ராஜாக்களை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒரு சாதாரண மனுஷனுக்கு வீட்டு வேலைக்காரங்களை வச்சு அவ்வளோ பேர் அடிச்சுட்டு வரான். இவன்கிட்ட குதிரை இல்லை, ரதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒன்றும் கிடையாது. பாருங்கள், பெரிய ஒரு ஆயுதங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவனுக்கு ஜெயம். 318 பேரை வச்சு ஜெயம். நிச்சயமாக அந்த ராஜாக்கள்லாம் அத்தனை பேர் சேர்ந்து ஏராளமான நாட்களில் வச்சுருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேரில் வச்சுருப்பாங்க. ஆனால் இவனுக்கு ஜெயம். ஏன் ஜெயம்? நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். ஏன் இவனுக்கு வெற்றி? ஆசீர்வாதம் இவங்ககிட்ட இருக்குது. ஆசீர்வாதம் இருக்கிற மனுஷனை எதிர்த்து நின்று யாரும் ஜெயிக்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதம் இவனை ஜெயிக்க வைக்கும். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய தன்மை. ஆசீர்வாதம் வெற்றியை கொண்டு வரும். பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வெற்றியும் தரும், யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு வரும். அப்போ சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தான். 16ஆம் வசனம். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருளையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அவன் கொஞ்சம் நிறுத்த விரும்புகிறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். 2 ராஜாக்கள் வர்றாங்க. இவன் கொண்டாந்து வெள்ளி பொண்ணு எல்லாம் குவிச்சாச்சு. யார்? சோதோமில் வந்து கொள்ளடிச்சிட்டு போனதெல்லாம் போய் அங்கே போய் பிடுங்கிட்டு வந்து ஜெயத்தை எடுத்து கொண்டாந்து குவிச்சு வச்சுருக்கு. பாருங்கள், குவிச்சு வச்ச உடனே 2 ராஜாக்கள் வர்றாங்க. ஒன்று வந்து சோதோமின் ராஜா. சோதோம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெர்வர்ஷன் என்ற அர்த்தம், சீர்கேடு, ஒழுக்கக்கேடு. அதுக்கு பேர் போன இடம் சோதோம். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோதோமுடைய வரலாறு. அதனால தான் அந்த பட்டணமே அழிக்கப்பட்டது, தேவனுடைய ஆக்கினைக்குள்ளானது. அப்போ பாருங்கள், சோதோம் என்கிற அந்த பட்டணத்தின் ராஜா வந்து அவன் வந்து சீர்கேடுக்கு பேர் போனவன், சீர்கேடுக்கெல்லாம் கர்த்தாவன். அவன் வருகிறான். இன்னொரு ராஜா யாரு? சாலேமின் ராஜா. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. சாலேம் என்கிற வார்த்தையில தான் எருசலேம் என்று வருகிறது. ஷலோம் என்கிற வார்த்தையெல்லாம் அதில் இருக்குது, பீஸ் என்ற அர்த்தம். இவர் சமாதானத்தின் ராஜா, செழிப்பின் ராஜா, ஆசீர்வாதத்தின் ராஜா, அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிற ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் திருப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தையும் அப்படியே வச்சுங்க. ஆதியாகமத்தை 2 முன்னும் பின்னும் போயிட்டு இருப்போம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தமக்கு முன்னோடினவராகி இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நமக்கு முன்னோடினவராகி இயேசு. யார்? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, மெல்கிசேதேக்கை போலவே செய்தது போலவே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க பாருங்க.
ஆனால் அந்த மெல்கி சேதேக் என்கிற இந்த பிரதான ஆசாரியன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் பாருங்க. இவர் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இவர் யார்? இந்த மெல்கி சேதேக் என்ற பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியன்ற ஒரு முறைமை வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மோசேயின் காலத்தில் கூடாரம் கட்டப்பட்டு அங்கே பிரதான ஆசாரியர்லாம் நியமிக்கப்பட்டாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் காலம் என்று மோசேயின் காலத்துக்கு 400 வருஷத்துக்கு மேலே முன்னாடி உள்ள காலம். அப்படிப்பட்ட காலத்திலேயே, ஆபிரகாமின் காலத்திலேயே இந்த ஆள் ஒரு பிரதான ஆசாரியனை போல அங்கே சில வேலைகளை செய்கிறார். இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி வந்த ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி. அப்போ மெல்கி சேதேக்கின் முறைமையின்படினா அது என்ன முறைமை, அது என்ன மெத்தடு? வாசிப்போம் அடுத்த வசனம். இந்த மெல்கி சேதேக்கு இவர் யாரு? சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். சரி, ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவரை நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜான்லாம் சொல்லலாம். அடுத்த வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இங்கே தான் கொஞ்சம் ஆச்சரியம் வருது. எல்லாருக்கும் வம்ச வரலாறு, தகப்பன் தாய் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் தகப்பன் தாய் பேரெல்லாம் சொல்லி தான் சொல்லுவாங்க ஆளை. இவர் இன்னாருடைய குமாரன், இன்னாருடைய குமாரன், இப்படி பல சந்ததிக்கு சொல்லிட்டு வருவாங்க. இயேசுவை பற்றிலாம் சொல்லும்போது மத்தேயு, லூக்கால்லாம் பாருங்கள், முழு சந்ததி அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஆதாம்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் உண்டு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த யூதர்கள் மத்தியில். அதெல்லாம் ரொம்ப பெரிய வழக்கம். அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது பாருங்கள். ஆனால் இவருக்கு வம்ச வரலாறும் இல்லாதவன், எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது. எங்கேருந்து வந்தார், எங்கே போனார்னு ஒன்றும் ஹிஸ்ட்ரி. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல், அதாவது ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது, பிறப்பும் இல்லை, சாவும் கிடையாது. இவருக்கு யாருக்கு? மெல்கி சேதேக்கு. இவர் யார்? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் இல்லாத இவர் யார்? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். தேவனுடைய குமாரனா யார்? இயேசு. இயேசுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் இவர். அப்போ இயேசு ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஆரம்பம் இல்லாத, முடிவும் இல்லாதவர். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. இவரை தவிர வேறு ஆரம்பம் முடிவு கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது ஆரம்பம் அல்ல, அவர் செத்தது முடிவல்ல. அதெல்லாம் நடுவில் நடந்தது. அது உலகத்தில் நுழைஞ்சது தான் பிறப்பு. சிலுவையில் மரித்தது என்று அது ஒரு சம்பவம். அதற்கு பிறகு அவர் உயிரோட எழுந்தார். ஆனால் உலகத்தில் வருவதற்கு முன்பதாக ஆதியில வார்த்தை இருந்தது என்று இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, அவராலே உலகங்கள் எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு என்கிறவர் ஆதியும் அந்தம் இல்லாதவர். அவர் தான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். துவக்கம் முடிவு அவருக்கு கிடையாது. அவருடைய சாயலுக்கு ஒப்பானவராய் இவர் இருக்கிறாராம். அப்போ பாருங்க, இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். அப்போ மெல்கி சேதேக்க எவ்வளவு பெரியவன் பாருங்கன்னு சொல்றார். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய், இஸ்ரவேல் மக்களுக்கே முற்பிதாவாக இருக்கிற ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கன்னு சொல்றாரு எபிரேயர் எழுதினவர். லேவியரின் புத்திரர்கள் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். லேவியரெல்லாம் தசமபாகம் வாங்குறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார்களாம் தேவனால. ஆனால் அவருடைய வம்ச வரலாறுல வராத இவன் மெல்கி சேதேக்கு லேவியர் கூட்டத்தில் வரல, லேவியர் வம்சத்தில் வரல. இருந்தாலும் இவன் ஆபிரகாம் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். எல்லாம் சொல்லுங்க, தசமபாகங்களை வாங்கி ஆசீர்வதித்தான், வாங்கிட்டு ஆசீர்வதித்தான். அப்போ வாசிக்கிறேன் பாருங்க. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். அன்றியும் மெல்கி சேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். நிறைய வாசித்திருக்கேன், சுருக்கமாக 7 பாயிண்டில் கடகடன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் விளங்கும் நமக்கு. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். இப்போ நம்ம வாசித்ததெல்லாம் திட்டவட்டமாக விளங்கிடும். முதலாவது பாயிண்ட் என்ன? மெல்கி சேதேக் யார்? மெல்கி சேதேக்கு என்பது யார் என்பது முதலாவது. மெல்கி சேதேக் பழைய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய தோற்றம். இயேசு பல விதங்களில் தோற்றம் அளிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் காட்சி அளிக்கிறார். அதில் ஒன்று தான் மெல்கி சேதேக்கு. மெல்கி சேதேக்காக காட்சி அளிக்கிறார். ஏன்னா இவர் வம்ச வரலாறு இல்லாதவர், தாய் தகப்பன் இல்லாதவர், ஆதி மந்தம் இல்லாதவர் இல்லையா?
யாருனே தெரியல. ஆனால் இவர் எவ்வளோ பெரியவர்னு பாருங்கள். நம்முடைய கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமே இவருக்கு தசமபாகம் கொடுத்தான், ஆசீர்வாதத்தை இவரிடத்திலிருந்து பெற்றான்லாம் எழுதியிருக்கு. அப்போ யார் இவர்னு கன்சிடர் பண்ணும்போது, இவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய தேவனுடைய குமாரனே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தோற்றமளித்து அங்கே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அப்போ மெல்கிசேதேக் என்பவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமுக்கு தோற்றமளித்த இயேசு கிறிஸ்து. அதுதாங்க உண்மை. சுருக்கமாக சொல்கிறேன், இதெல்லாம் விளங்கும், போக போக உங்களுக்கு விளங்கும். டைம் இல்லாதனால கடகடன்னு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா கடகடன்னு விளங்கிடும். ரெண்டாவது காரியம், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடத்திலிருந்து தசமபாகங்களை பெற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தான் சொல்லப்படுது. எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவனை ஆசீர்வதித்தான். அப்போ பாருங்க, வாங்கிட்டு தான் அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்போ தசமபாகம்னா என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தசமபாகத்தை கொண்டு போய் செலுத்தி ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துக்கொள்கிறான். இது ஏன் இப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுக்காம ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ள முடியாதா? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர் தானே. நான் தசமபாகத்தை கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை வாங்கணுமா? இது என்ன பெரிய எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்குது, டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குது. இதை கொடுத்து அதை வாங்கிட்டு போன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி. பாருங்கள், தசமபாகத்தை குறித்து பெரிய கேள்வி. அது என்னென்னா, தசமபாகத்தை கொடுத்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இந்த தசமபாகம்னா என்ன? ஏன் இதை கேட்குறாரு கர்த்தர்? தசமபாகம்னு சொன்னால் 10ல் 1 என்ற அர்த்தம் இல்லையா? இந்த 10ல் 1 ஏன் கர்த்தர் கேட்குறாரு? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பிரசங்கியாரெல்லாம் சில நேரத்தில் இதை பற்றி ஒரு சரியான தெளிவை உண்டாக்காதனால ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ சபைக்கு போனால் அவங்க அந்த 10ல் 1 கொடுக்க சொல்கிறாங்க. ஏதோ சபைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், சேர் வாங்கணும், கட்டடம் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், 10ல் 1 அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு காசு தேவை இல்லையா? அதனால் நாம் கொடுக்கணும். இருந்தாலும் 10ல் 1ன்றது ரொம்ப டூ மச் பிரதர் சிலர் சொல்லிக்கிறது. அது ரொம்ப டூ மச். ஏன்னா இவங்க தான் நம்ம 100% ஓனர் மாதிரியும். இதில் 10ல் 1 ரொம்ப டூ மச். இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாமோ ஒழிய 10ல் 1 ரொம்ப டூ மச். இப்படியெல்லாம் ஜனங்க பேசுகிறாங்க இல்லையா? ஏன்னா அது அறிவில்லாத ஒரு விதத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. இது தசமபாகம்னா என்னென்னு விளங்கலை. அதில் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் பிரசங்கியார்களாகி நாங்கள் விளக்கம் சொல்லணும். அதுக்கு தான் இன்றைக்கி விளக்கம் சொல்கிறேன். தசமபாகம் என்னன்னா 10ல் 1. அதை ஏன் கொடுக்க சொல்கிறாரு? இதை கொடுத்த ஆசீர்வாதத்தை எது பெருசு நான் கேட்குறேன். இவன் கொடுத்த தசமபாகம் பெருசா, அவன் பெற்ற ஆசீர்வாதம் பெருசா? ஆசீர்வாதம் தான் பெருசு. அப்போ ஆசீர்வாதம் பெருசுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தசமபாகத்தை வாங்கிட்டு ஏன் கொடுக்க வேணும்? தசமபாகம் என்கிறது வெறும் பணம் இல்லைங்க. இந்த பணத்தின் பின்னால் உங்களுடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. அதுதாங்க உங்களுடைய கீழ்ப்படிதல் அடங்கி இருக்கிறது. அப்போ தசமபாகம்ன்றது வெறும் பண இஷ்யூ கிடையாது. இது வெறும் பணத்தை பற்றியது கிடையாது. இது நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் யாரை விசுவாசிக்கிறேன், யாரை என்னுடைய ஆதாரமாக வைக்கிறேன், யாரிடத்திலிருந்து எனக்கெல்லாம் கிடைக்கிறது, யார் பேரில் என்னுடைய கண்கள் இருக்கிறது, நான் யாருக்கு முன்னால் என் கையை உயர்த்தி நிற்கிறேன், யார்கிட்ட நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை குறித்த காரியம் அது. விசுவாசத்துக்கு அடுத்த காரியம் அது. அப்போ நான் தசமபாகத்தை கொடுக்கும்போது நான் எதை காண்பிக்கிறேன்? என்னுடைய விசுவாசத்தை நான் காண்பிக்கிறேன். அவர் தான் எனக்கு ஆதாரம், அவரிடத்துல தான் எல்லாம் வந்தது. நான் தசமபாகம் சொன்னால் வெறும் 1/10 கிடையாது, வெறும் 10ல் 1 என்று கிடையாது. இதில் ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் என்கிற அர்த்தமும் உண்டு. அப்படின்னு சொன்னால் வெறும் 10ல் 1 எடுத்து வைக்கிறது இல்லை, அதில் முதலாவது எடுத்து வைக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் 10ல் 1 மீறி தான் பார்க்குவோம், மீந்தா இதுலேருந்து எடுத்து, அப்படி கிடையாது. முதல்ல இதை எடுத்து வச்சுட்டு மறுவேளை பார்க்குறது. இதெல்லாம் பாருங்கள், வாழ்க்கையில் இதெல்லாம் அமுல்படுத்தினால் சிலர் நினைக்கிறாங்க 10ல் 1 எடுத்து வச்சுட்டா அப்புறம் எங்கெங்கே பத்தும் அப்படின்றாங்க. அதனால தான் பத்த மாட்டேங்குதுன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் 10ல் நீ 10ல் 1 முதல்ல எடுத்து வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது மீதி 90% 10 மிச்சம் மீறும். நிறைய பேர் இருந்தாலும் நீ யோசித்து பாருங்கள் பிரதர், வருமானமே இவ்வளோதான் பிரதர், இதில் 10ல் 1 நான் எடுத்து வச்சுட்டேன்னா அப்புறம் மீதி எங்கே தாளாது பிரதர், இதெல்லாம் யோசித்து நான் கணக்கு போட்டிருக்கேன் பிரதர். உங்கள் கணக்கு சுத்தமாக தப்பு பிரதர். நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை எம்டி பண்ண மாட்டேனோ என்று அவர் சொன்னதை கணக்கே போடல. எந்த கணக்கு போட்டீங்க நீங்கள்? எந்த ஊர் கணக்கு இது? யாருடைய கணக்கு இது? அந்த கணக்கெல்லாம் இங்கே செல்லாது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட், எல்லாம் சொல்லுவோம் ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். அது ஆங்கிலத்தில் சொன்னால் தான் ரொம்ப நல்லா வருது, அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். முக்கால்வாசி பேருக்கு ஆங்கிலம் தெரியும், அந்த அளவுக்கு தெரியும். இங்கே ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டுன்னா முதலாவது, பெஸ்ட்டுன்னா சிறந்தது. அப்போ 10ல் 1ன்னா 10ல் 1 மட்டும் இல்லை, அதை முதலாவது நான் எடுக்கிறேன். ஏன்னா என் இருதயம் அப்படி வேலை செய்யுது, என்னுடைய விசுவாசம் அப்படி. கர்த்தருக்கு தான் முதல்ல. நான் யாருக்கு முதல்ல செய்கிறேன்? கர்த்தருக்கு தான். இருதயம் எங்கே இருக்குது? கர்த்தர் மேலே தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் யார் நம்பர் 1? கர்த்தர் தான் நம்பர் 1.
என்னுடைய மரியாதை கனமெல்லாம் யாருக்கு? முதலாவது கர்த்தருக்கு தான். என் கையில் காசு வந்தோன்னே யாரை நான் யோசிக்கிறேன்? கர்த்தரை தான் யோசிக்கிறேன். யாருக்கு நன்றி செலுத்துகிறேன்? கர்த்தருக்கு தான். அப்போ அந்த 10ல் 1 நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? எடுக்கிறேன். முதல்ல மட்டும் இல்லை, சிறந்ததை எடுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் நிறைய அது அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அவங்க விளைஞ்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். இன்றைக்கி மாதிரி எல்லாம் வெறும் 100 நோட்டும் 500 நோட்டும் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாம் காய்கறிகள் அது இது தானியம் விளைஞ்சது அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ சிறந்தது ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆடு மாடுகளில் நொஞ்சு போனது, இது என்றைக்கு சாகுமோ தெரியல, கோயிலில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு இல்லை. எப்படி இருந்தாலும் சாக போகிறது தான், சாகிறதுக்கு முன்னால் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டா ஒருவேளை பொழைச்சிக்கிட்டு அங்கே யாராவது பாவம் ஆசாரியார் யாரும் சாப்பிட்டு போட்டோம் அப்படிலாம் கொண்டாட முடியாது. ஆமாம், அப்படிலாம் கொண்டாடவே முடியாது. ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட்டு தான். பழசு தேஞ்சு போனது, கரைஞ்சி போனது, ஒன்றும் இல்லாமல் போனது, நொந்து போனது, இதெல்லாம் கொண்டாட முடியாது. ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். அப்போ ஏன்னு சொன்னால் அதெல்லாம் நம் கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறத எடுத்து காண்பிக்கிறது. நம்முடைய உள்ளம் எப்படி நினைக்கிறது கர்த்தரை பற்றி. கர்த்தருக்கு எது வேணால் கொடுத்துடலாம், மிச்சம் மீதி எதாவது கொடுப்போம், ஏதோ கொஞ்சம் போனது வந்தது கொடுப்போம், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அப்படி கொடுக்குறத விட கொடுக்காமலே இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அது ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அது கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? முதல்ல கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் முதலாவது இடம். என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை நான் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் கொடுக்கறத காட்டிலும் அதிகமாக நான் கொடுப்பேன், சிறந்ததை தான் நான் கொடுப்பேன் என்கிற ஒரு எண்ணம். அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது. அப்போ ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு பண்ணாரா இல்லையா? 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிகள் ஆசீர்வதிப்பேன், உன்னை பயக்கிறவர்களை பதைப்பேன், உன் மூலமாக உன்னிலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க. கர்த்தர் சொல்லிட்டாருங்க ஆசீர்வாதத்தை. கர்த்தர் சொல்லிட்ட பிறகு இவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டதுனால அது நடந்துடுறது இல்லை, நம்முடைய விசுவாசத்தினால தான் அது நமக்கு பலிக்கிறது. ஹலோ, நமக்கு ஒரு பங்கு இருக்கு பாருங்க. கர்த்தர் சொன்னதுனால அது ஆட்டோமேட்டிக்காக பலிச்சிருந்தா இன்றைக்கி எல்லாரும் பலிச்சு எல்லாம் எப்படியோ இருப்போம் நம்ம. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை எதையுமே பாருங்க, கர்த்தரிடத்தில் எதையுமே நாம் பெற முடியாது. விசுவாசம் இல்லாமல் எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் தசம பாகம் என்கிற ஒன்றை கர்த்தர் வச்சார். கர்த்தர் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, இதில் ஒரு 10% நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கல தசம பாகத்தை. ஹலோ, இருக்கீங்களா? அப்படிலாம் வச்சார்னா ரொம்ப அவரை மாதிரி ஒரு சீப்பான ஆட்டில் இருக்கவே முடியாது. அவர் என்ன சொல்கிறார்? பூமியும் அது நிறைவும் என்னுடையது, எல்லாத்தையும் உனக்காக நான் ஏற்படுத்தி வச்சேன். உனக்கு முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் என்னென்னா, என்னோட உள்ள ஐக்கியம் உனக்கு முதன்மையாக இருக்க வேணும். ஏன்னா நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் ஆதாரம். இதை நீ அன்றாடம் உடைய வாழ்க்கையில் நிறுவி, உன்னுடைய விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. அப்போ ஒவ்வொரு தடவை இன்க்ரீஸ் வரும்போது, ஒவ்வொரு தடவை ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வரும்போது, ஒவ்வொரு தடவை அதிகம் கிடைக்கும் போது அதில் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கனெக்ட் பண்ணி விட்டார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்போ கொடுக்கிறது, தசமமாக கொடுக்கிறது என்று சொல்லுகிறது அது என்ன? வெறும் ஏதோ ஒரு சபைக்கு காசு தேவை, ஏதோ ஒரு ஊழியத்துக்கு காசு தேவை, ஏதோ ஒரு அதுக்கு தேவை இதுக்கு தேவைன்றல்ல. கர்த்தரை பற்றிய எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது, நான் கர்த்தரை எங்கே வச்சிருக்கிறேன், எப்படி வச்சு அவரை நான் வச்சு பூஜிக்கிறேன், எப்படி அவரை யோசித்து பார்க்கிறேன், எப்படி நான் எண்ணுகிறேன் கர்த்தரை, அதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஹலோ, நிறைய பேருக்கு அது ஆச்சரியம். இப்போ முதல்ல அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தருக்கு தேவை, கர்த்தருடைய தேவைக்கு நான் ஏதோ செய்ய போகிறேன். நான் கர்த்தருக்கு ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? கர்த்தருக்கு எந்த தேவையுமே கிடையாது. அப்போ அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? அவருக்கு எது கொடுக்கணும்? அவருக்கு நான் கொடுத்து அவர் சாப்பிட்றது இல்லை. அவர் சொல்கிறார், சங்கீதத்திலலாம் வாசித்து பாருங்கன்னு சொல்கிறார், எனக்கு பசிச்சுன்னா நான் உன்னை கேட்பேனாங்கிறார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்கிறார். நான் உன்னை கேட்க போகிறது இல்லைப்பா, நான் தான் அங்கே எல்லாத்தையும் வச்சேங்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. எனக்கு தேவைகள் இருக்கிறது, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், என்னுடைய தேவைகள், என்னுடைய களஞ்சியம் நிரம்பணும், என்னுடைய ஆலையில் திராட்சரசம் புரண்டோடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தி, விசுவாசம் என்கிறது ஒரு கரன்சி மாதிரி. இன்றைக்கி கடைக்கு போனீங்கன்னா கரன்சி நோட்டை கையில் எடுத்துகிட்டு போகணும். ஹலோ, ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போகாமல் வீட்டுக்கு பை நிறைய காய்கறி வாங்கிட்டு வர முடியாது. இதை கொடுத்து தான் அதை வாங்கிட்டு வரணும்.
ஹலோ, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. போய் பையில் போட்டு சோத்திரம் அல்லேலூயா, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அடியேன் கர்த்தருடைய பிள்ளையாகும், இந்த கடையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடையதுனா என்னுடையது. ஆகவே இந்த பையனை அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போகிறேனாக்கன்னு போனீங்கன்னா முதல்ல கையை காலை கட்டி உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. இதெல்லாம் டெஸ்ட்டே கூட பண்ணி பார்க்கக்கூடாது. அதை விட தசமமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அது நல்லா வேலை செய்யும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, இது டேஞ்சர். இது ஏன்னு சொன்னால், கடைக்கு போகும்போது கையில் காசோட போக வேண்டும். ஏன்னா கரன்சியை கொடுத்தா, கரன்சின்னு ஒன்று இருக்குது, இதுதான் கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன, இதை கொடுத்து தான் நான் அதை வாங்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய காரியங்களில் ஒரு கரன்சி ஒன்று இருக்குது. அது என்ன? அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை கொடுத்து தான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ரூபா நோட்டை கொடுத்து நான் எப்படி எல்லாத்தையும் வாங்குறேனோ அதுபோல் நான் விசுவாசத்தை கொடுத்தா எல்லாத்தையும் வாங்க முடியுமோ இல்லையா, வேறு எதுனாலையும் வாங்கவே முடியாது. என்னுடைய அழுகையினால் வாங்க முடியாது, என்னுடைய கூப்பாட்டினால வாங்க முடியாது, என்னுடைய பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுனால வாங்க. ஆண்டவரே என்னை பாரும், அடியேனை நோக்கி பாரும், எவ்வளோ கஷ்டப்படுறேன் நோக்கி, அதெல்லாம் வாங்க முடியாது. விசுவாசத்தை வச்சு தான் வாங்க முடியும். விசுவாசம், விசுவாசம் தான் கரன்சி. கடையில் போய் அழுது வாங்க முடியுமா? அதாவது ஏதோ 2 ரொட்டி துண்டை வேணா எடுத்து போடுவோம், சரி பாவம் சாக கிடக்கிறான் போ அப்படின்னு. ஆனால் ஒன்றும் பையெல்லாம் நிரப்பிட்டு வர முடியாது, இது மாதிரி பிழைக்கவும் முடியாது, கஷ்டம். கரன்சி, ஃபெய்த் இஸ் த கரன்சி இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசத்தை கொடுக்காமல் எதையுமே வாங்கவே முடியாது. அப்போ நான் காசை கொண்டு வந்து கொடுக்கும்போது, அல்லது என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை நான் முதலாவது கர்த்தருக்கு சிறந்ததை நான் எடுத்து வைத்து அதை நான் கொண்டு வரும்போது என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். எத்தனை பேர் வழங்குது இது? ஏன் விசுவாசம்? நான் வந்துட்டேன், எதுக்கு வந்திருக்கிறேன்? காசை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன் கிடையாது. இதுதான் ஃபெய்த், தான் கரன்சி. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் கரன்சி. கர்த்தர் என்கிட்ட ஒன்று 10% வாங்கிட்டு உனக்கு ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இதுதான் விசுவாசம், தான் மெத்தட், இதுதான் கரன்சி. இதை கொடுத்தா தான் அது கிடைக்கும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் எதுவும் தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒன்றுமே நடக்க முடியாதுங்கிறார். ஆகவே அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்ணான்? அன்றைக்கு மெல்கிசேதேக் என்னும் கொண்டு வந்து தனக்குள்ள எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தானா? தசம பாகம் கொடுத்தான். சரி, அதான் 2வது காரியம்.